பெப்சி தலைவர் ஆர்கே செல்லுமணி, இயக்குனர் ஆர்கே செல்லுமணி அவர் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தார். முதல்வருக்கு விழா நடத்தணும்னு எங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆர்வம்லாம் இல்லைங்க. அப்படி அந்த விழா நடத்தினால எங்களுக்கு ஒன்றும் பெரிய பயணம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இது என்னங்க புதுசாக இருக்குது. பெரும்பாலும் முதலமைச்சர் புதுசாக வந்துட்டா சினிமாக்காரங்க அடித்து பிடிச்சி போய் காவிரி பெற்று தந்த கலைத்தாயே அப்படின்னு ஒரு பாராட்டு விழா, பாசத்தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழா, வல்லூர் கோட்டத்தை வடிவமைத்தவரே அப்படின்னு ஒரு பாராட்டு விழா, இப்படியே பாராட்டு விழா நடத்துவாங்க. அதெல்லாம் ரசிப்பாங்க. நிறைய நடந்திருக்குது, கடந்த ஆட்சி வரைக்கும் நடந்துருக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த முறை இயக்குனர் செல்லுமணி அதெல்லாம் நாங்கள் பாராட்டு விழா நடத்த மாட்டோம், அப்படி நடத்துனதுனால எங்களுக்கு என்னங்க பயன் அப்படி பயன் என்ன? ஏன்னா சினிமாக்காரர்கள் தான் எல்லாம் செய்கிறாரு, சிஎம் விஜய் சினிமாக்காரர்கள் தான் கண்டுக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் நாங்கள் அதெல்லாம் நடத்த மாட்டோம் அப்படின்னு நாம் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா, இவங்க போய் கேட்டிருக்காங்க. அவர் விஜய் வேணான்னு சொல்லிட்டார். வேணாங்க, அதெல்லாம் வேணாங்க, இருக்கிற பிரச்சனையே போதுங்க, நீங்கள் பாராட்டு விழா நடத்த தேவையில்ல, கிளம்புங்க போங்க, ஆனால் ஒன்றா வந்துடுறீங்க. அவருக்கு என்ன கடுப்பு உள்ளுக்குள்ளே இருந்திருக்குன்னா, நான் கட்சி ஆரம்பித்தேன், ரைட்டு, நீங்களும் கேலி பண்ணியிருப்பீங்க, யார் சினிமாக்காரங்களும் கேலி பண்ணியிருப்பாங்க, எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, ரைட்டு, அப்போ ஒன்றும் பெரிய ஆதரவு கொடுக்க தேவையில்ல, கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா எல்லாருக்கும் என்ன வந்திருக்குன்னா, இருக்கிற கல்லாப்பட்டி நடிகர் மாதிரி இவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த இப்போ முடிஞ்சதில்லை, அந்த எலெக்ஷனோட வச்சு நசுக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் காணாமல் போய் மறுபடியும் நடிக்க வருவார். இல்லை வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் போனி தட்ட முடியாது. அதுவும் திமுக அரசியலுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஜுஜிபி அப்படின்றதுக்காக அவங்க நிறைய கேலி பண்ணியிருப்பாங்க. மேபி அதை கண்டுக்கல. எனக்கு தெரிஞ்ச நிறைய சினிமாக்காரர்கள் காதுபடவே பேசினாங்க. ரொம்ப மோசமான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க ஆரம்பத்தில். இவருக்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும், இவருக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கூட விஜய் பெரிய இதுவாக எடுத்துக்க மாட்டார். ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வருஷம் அவர் பட்டப்பாடு, குறிப்பாக பட்டப்பாடு மன ரீதியாகவும் பர்சனலாகவும், அதை தாண்டி கட்சி ரீதியாகவும் எவ்வளோ விமர்சனம், எவ்வளோ இடர்பாடு. ஒரு கரூர் சம்பவம், யாராவது ஒரு சினிமாக்காரங்க ஒரே ஒரு குரல் கொடுத்தீங்களா? நீங்கள் வருஷ கட்டின்னு வாழ்த்து சொல்கிறீங்க, புத்தகம் கொடுக்குறீங்க, பொக்கே கொடுக்குறீங்க, அது எடுத்து இம்மிடியட்டாக சோஷியல் மீடியாவில் போடுறீங்க. நானும் சிஎம் சாரும் அந்த படத்தில் நடிக்கும் போது அவர் எப்படி தெரியுமா, எவ்வளோ எளிமையாக இருப்பார் தெரியுமா, அப்போவே அவர் எப்படி தெரியுமா அப்படின்னு புகழாரம் சுட்டுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே வேளையில் நானும் இங்கேருந்து வந்தவன் தானே, கோடம்பாக்கத்துலேருந்து வந்தவன் தானே, சாலிகிராமத்துலேருந்து வந்தவன் தானே, சின்ன வயசுலேருந்து எனக்கு சினிமா தெரியும்ல. நான் ஏதோ திடீர்னு வெளியூர்லேருந்து இங்கே சினிமா கற்றுக்கிட்டு பெரிய ஆளும் ஆகலைல்ல. எங்கள் அப்பா ஒரு டைரக்டரு, அதே சாலிகிராமத்தில் சைக்கிள் ஓட்டின்னு நானும் சினிமா சின்ன சின்ன வேடங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக நடித்து அதன் பிறகு ஒரு புகழும் ஒரு வெற்றியும் அடைந்த பிறகு ஒரு கட்சின்னு ஆரம்பித்த பிறகு நீங்கள் கட்சிக்கு ஒன்றும் ஆதரவு தெரிவிக்க வேணாம். ஒரு கரூர் சம்பவம், ஒரு விவாகரத்து விவகாரம், அப்புறமா இந்த மக்களை சந்திக்கிற பயணத்தில் அனுமதி கொடுக்காதது, தொடர்ச்சியாக விஜய் மீது தாறுமாறான விமர்சனங்கள். யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு பதிவு, நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ரெடி பண்ணோம், அதை பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஃபேக்ஸ் கொடுக்கணும், இல்லைனா எடுத்துமே ஆள் மூலிமா கொடுத்து அனுப்பணும். இதெல்லாம் அப்போ தேவையில்லை. உங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரே ஒரு ட்விட்டு, ஒரே ஒரு சின்ன இது, யாராவது ஒரு ஆதரவு கொடுத்தீங்களா? கொடுக்கல. இல்லை, அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அவர் எனக்கு எந்த பாராட்டு விழா நடத்தவனா கிளம்புங்கன்னு சொல்லியிருக்கார். 100 நாள் ஆயிடுச்சு, 100 நாள் என் ஆட்சியை சிறப்பான ஆட்சின்னு மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்று எனக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டான்னு. அது ஒரு பக்கம் இருக்கும்போது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு நம்ம கூட ஏற்கனவே கூட பேசிட்டேன். அது ரொம்ப டீப்பாலாம் கூட பேச வேணாம். கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தார்னா அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு சாட்டையால் அடிச்சிருப்பார். இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்திருக்கீங்கன்னு. ஏன்னா பாராட்டு விழாவை விரும்பக்கூடியவர், அவரும் பல விழாக்கள்லாம் நடத்தியவர். அவர் அவ்வளோ ஒரு மோசமான விழாவை, சொதப்பலான விழாவாக நடத்தி அது கடைசி வரைக்கும் கணக்கு வழக்கு என்னானே கொடுக்காத அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக
விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அமைச்சிட்டு அதனால் வந்து எங்களுக்கு என்ன பாராட்டப்படா இது நான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக விஜய் படம் பண்ணவங்களுக்கு இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்கப்பா. அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அறங்காவல் குழுவில் அவங்க ஒரு உறுப்பினர். அவங்க வந்து கோட்டு படம் எடுத்தவங்க. அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. இது கொடுப்பாங்களா? இது ஒரு பக்கம். அப்புறம் வேறு வெங்கட்ட நாராயணா, கேவிஎன் ப்ரொடக்ஷன், ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர், தமிழ்நாட்டிற்கான டெல்லி பிரதிநிதி, இது கொடுத்துட்டாங்க. அப்புறம் எம்ஜிஆர் திரைப்பட கல்லூரியினுடைய தேர்வுக்குழு இயக்குனராக மனோஜ் பரமஹம்சா, பீஸ்ட் படத்தினுடைய கேமராமேன், இன்னொரு படமும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்துட்டாங்களேப்பா. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், முதலமைச்சருடைய தனிச் செயலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி அவரும் கொடுத்துட்டாங்க. இன்னும் யாருக்கு விட்டு போச்சுன்னு தெரியல. இப்படியா இவங்களெல்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. அதை தாண்டி எவ்வளோ பொறுப்பு வந்து சாமானியர்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு சாமானியர்களை எம்எல்ஏ வைக்கிருக்காரு முதலமைச்சர். ஒரு சாமானியரை வந்து அமைச்சராக மாற்றிருக்காரு. ஒரு முடிவெட்டும் தொழிலாளியாக இருந்தவர் இன்றைக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். ஒரு சலவை தொழிலாளி இன்றைக்கி வந்து அமைச்சராக இருக்கிறாரு. நான் இதுவாக சொல்லலை. வந்து இவங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் பண்ணுவார். அதெல்லாம் வந்து ஒரு சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டினவரை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றிருக்காரு. அதெல்லாம் பேசாமல் நீங்கள் சினிமாக்காரர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சினிமாக்காரர்கள் இது பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர் அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்தாரு. உடனே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எழுந்து அப்படி எதிர்கட்சியெல்லாம் கூட கொந்தளிச்சாங்க. ஜோசியக்காரனுக்கு எப்படியா நீங்கள் வந்து இது கொடுக்கலாம் அப்படின்னு. நான் திரும்ப சொல்லத்தான், ஜோசியம் என்பது அவருடைய தொழில். எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கு. ஜோசியத்தை நம்பியே தொழில் பண்ணுறோம். ஜோசியம் ஒன்று பார்ட் டைம் ஒர்க் கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அதை வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு வருமானத்தை தருது. நம்பிக்கை உள்ளவருக்கு போய் ஜோசியம் பார்க்குறாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க சைட்டு. அது ஒரு அறிவியல், அது ஒரு விஞ்ஞானம், அது ஒரு மூட நம்பிக்கை கிடையாது. ஜோசியக்காரனுக்கு எப்படின்னா உடனே ரைட்டு சரி கொடுக்கலைங்கன்ட்டார். அது கூட நிறைய நான் உட்பட கூட சொன்னேன். உடனே ஏங்க ஒத்துக்கிட்டாரு விஜய்? ஒத்துக்குன்னு இருக்கக்கூடாது. இப்போ வருஷ கட்டின்னு அர்ச்சனா கல்பாத்தி, ஜெகதீஷ் பழனிசாமி, வெங்கட் நாராயணா, இப்படியா? அப்புறம் மனோஜ் பரமஹம்சா, இயக்குனர் பேரரசு, உங்களை வச்சு படம் பண்ணவங்க, உங்களை வச்சு படம் தயாரிச்சவங்க, இவங்களெல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு. நீங்கள் கடந்த காலங்களில் அப்படியே போங்களேன். வந்து கலைஞர் வீட்டில் ராமநாராயணன் அவர்கள், வாகை சந்திரசேகர், குமரிமுத்து, ராதாரவி, சரத்குமார், இங்கே அதிமுகவில் சிஆர் சரஸ்வதி, முண்டு கல்யாணம், நிறைய அதே எஸ்எஸ் சந்திரன், மறைந்த நடிகர், இப்படி சொல்லிக்கிட்ட போய் இப்போ எங்கே விமர்சனம் வந்தது? அவங்களாம் இதை விட அதிகம் அங்கே தான். ஏங்க அங்கே பண்ணதெல்லாம் என்ன எல்லாமே அங்கே ஒன்று கேட்டால் வந்து எம்பி எம்எல்ஏ இன்னும் கூட பெரிய பொறுப்புலாம் கொடுத்தாங்க. ரைட்டு, இங்கே என்ன அது ஒரு அறங்காவல் குழுவில் ஒருத்தர் இருக்காங்க. ஒரு டெல்லிக்கான தமிழகத்தினுடைய பிரதிநிதி, அவ்வளோதான். அது ஒன்றும் பெரிய போஸ்டிங்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வருஷம் தான் அந்த போஸ்டிங்கான இது. இதை வந்து ஒரு பெரிய விவாதமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. வந்து அப்புறமா வழக்கம் போல் ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த எல்லாருக்கும் இந்த எதிர்கட்சிகள் முழுக்க கிடைத்த ஒரே இது என்னென்னா த்ரிஷா ஒரு பெண்ணுங்க. வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா, த்ரிஷா ஒரு பெண். த்ரிஷா வந்து இறங்கி, த்ரிஷா வந்து ஒரு மைக் போட்டு, எனக்கும் இவருக்கும் இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்குது, எனக்கும் இவருக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரகசிய திருமணம் நடந்துக்கிட்டு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து, அப்படின்னு எங்கேயாவது அவங்க சொன்னாங்களா? எங்கேயாவது அவங்க பேட்டி கொடுத்தாங்களா? நீங்களா எடுத்து த்ரிஷா இந்த ஆர்பி உதயகுமார்னு முன்னாள் அதிமுக அமைச்சர் ரொம்ப கேவலமாக பேசுகிறாருங்க. வந்து காவிரியில் தண்ணி வருதோ இல்லையோ, ஆனால் த்ரிஷாவை பற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்க. இப்போ என்னென்ன தப்புறம்? இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதவி கொடுத்தாங்க வந்தீங்களா? இவங்கெல்லாம் வந்து திரைத்துறை சார்ந்தவர்கள்லாம் பதவி கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணி த்ரிஷாவுக்கு வந்து துணை முதல்வர். இப்போ அண்ணின்னு யார் உங்களுக்கு வந்து அது மாதிரியான ஒரு இது கொடுத்தது? அந்த வார்த்தையை நீங்கள் இறங்கி மேடை கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காக ஒரு முதலமைச்சர் என்ன வேணாலும் பேசுவீங்களா? யாரை வேணாலும். கடந்த ஆட்சியில் நீங்கள் பேசணுங்களுக்கு சும்மா இருந்தாங்களா? வெளுக்கில் ஒரு வார்த்தை பேச முடிஞ்சா அவங்களால? ஒரு பதிவு போட முடிஞ்சுதா? போட்டு வெளுத்தாங்கல்ல. ஏன்னா
எங்க 1,72,00,000 வாக்குகளை பெற்று வந்திருக்கிறார் ஒரு முதலமைச்சராக. சும்மா ஒன்றும் வந்து இந்த ஊரில் சொல்லுவாங்க பேக்கடை வழியா, அப்படி ஒன்றும் பேக்கடை வழியாலாம் வரல. அவர் நேரடியாக களத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. உங்களுக்கு இந்த ஆட்சி பிடிக்கல, ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலைங்க, விஜயை பிடிக்கல, இந்த ஆட்சியை பிடிக்கல, இவங்க எல்லாம் தற்கூறிங்க, அணில் குஞ்சுக, ஆட்சியை கலைங்க, 6 மாதத்தில் எலெக்ஷன் வைங்கன்னு சவால் விட்டு சொல்கிறேன். நான் வந்து திரும்ப தாவேக்க பெரும்பான்மையோடு வரும். இப்போ வந்து இந்த ஆதரவோடு இருக்குது இல்லையா, கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு, விசிகா, காங்கிரஸ், இவங்க ஆதரவு இல்லாமல் தனிப்பெரும்பான்மையாக வரும். சின்ன சின்ன கான்ட்ரவர்சிகளை தயவுசெய்து அவங்க மாற்றிக்கணும். சில விவகாரங்களில் வந்து சாமானிய மக்களுக்கு எதிராக எதுவும் அமைந்து விடக்கூடாது. அது வந்து சிஎம் விஜய் அவருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். இப்போ இந்த வரி உயர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வந்து சென்னையில். அது கொஞ்சம் நீங்கள் என்னன்னு பார்க்கணும். 3 மடங்கு ஆட்டோமேட்டிக்காக வாடகை ஏறும். அதே சமயத்தில் கரண்ட் பில்லு தாறுமாறாக வருது அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு மக்கள் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி சொல்கிறாங்க, அப்புறமா வந்து உதிரி கட்சிகள் சொல்கிறாங்க, லெட்டர்பேட் கட்சிகள் சொல்கிறாங்க, இதெல்லாம் விடுங்க. நீங்கள் மக்களே சொல்கிறாங்க அப்படின்போது அது என்ன தீர்வு? அதுக்கு உண்மையாக அது மாதிரி வந்து தாறுமாறாக கரண்ட் பில் வருதா? என்ன பிரச்சனை? இதை குறைக்க முடியும்னா குறைக்க முடியும்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையாக இத்தனை நலத்திட்டங்களை சொன்னீங்க, இத்தனை அறிக்கைகளை விட்டீங்க. 6 சிலிண்டர் எங்கப்பா 6 சிலிண்டர் எங்கே அப்படின்னா சொன்னதெல்லாம் இவ்வளோ சொல்லியிருக்கக்கூடாது. சிஎம் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக இவ்வளோ சொல்லியிருக்கக்கூடாது. சரி, சொல்லியாச்சு. சொல்லியான பிறகு கஜானாவை காலி பண்ணி கொடுத்துட்டீங்க எங்கே அப்படின்போது கஜானாவில் ஒன்றுமே இல்லை, உள்ளே உட்காந்த பிறகு தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த முதலாளி அந்த கஜானாவை எதனா உள்ளே வச்சுட்டு போனால் சரி, அவர் ஒன்றுமே வைக்கல அப்படின்போது நாங்கள் வந்து என்ன பண்ண முடியும், கஜானாவை இப்போ நடப்புகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மகளிர் உதவித்தொகை இருக்குல்ல, 2,500 ரூபாய், அதை தான் இப்போ பெரிய அரசியலாக ஆக்கிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறது தான், திமுக ஆட்சியில் வந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாயை கொடுத்தாங்க. அதை ஏன் யாரும் சொல்லவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அது சொல்லணும். 1000 ரூபாய் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. இந்த 2,500 ரூபாயை கொடுத்துட்டான்னு வச்சுங்க, மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த சின்ன அதிருப்தி இருக்கு இல்லைங்களா, அது குறைய ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் இந்த நடுத்தர குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, நடுத்தர வர்க்கம், அவங்களுடைய அந்த அடிமடியில் கை வைக்காதீங்க சாமி, அது வேணாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவங்க வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் நடுத்தர குடும்பம் ஒன்று, இந்த பக்கமும் சாய முடியாது, அந்த பக்கம் சாய முடியாது. இப்போ இந்த வரத்துக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்குன்னு வாங்க இப்போ இல்லையா, சொல்கிற போது என்னப்பா சம்பாரிச்சுன்னு, ஏதோ வரத்துக்கும் கைக்கும் வாய்க்குமா சரியாக இருக்குதுங்க அப்படின்வாங்க வாங்கிறதுக்கு. அவங்களுக்கான ஒரு விஷயமா, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நடுத்தர குடும்பத்தை யாருமே பார்க்குறது. இந்த கன்சூமர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நடுத்தர குடும்பத்தை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அவங்களுக்கான விஷயங்களை மிக சரியாக செஞ்சுருங்க. நீங்கள் அவங்கள வந்து எந்த விதத்துலையும் அவங்களுடைய அடிமடியில் கை வைக்க வேண்டாம். அதே வேளையில் 100 நாள் தானே ஆகுது, திரும்ப சொல்கிறது தான், 100 நாள் ஆகுது. 5 வருஷத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் இது வந்து பொதுமக்கள் இந்த கேள்வியை வைக்கிறாங்க. 5 வருடத்தில் நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் ஒன்றுமே கேட்கல. 5 வருடத்தில் ஏதாவது எதிர்த்து உங்களால் பதிவு போட முடிஞ்சதா? எதிர்த்து ஏதாவது வந்து சொல்ல முடிஞ்சதா? முடியல. இல்லை, 100 நாளாக நான் ஆகட்டும், சரியாக தான் இருக்குது. அதெல்லாம் தாண்டி அங்கே ஒன்று இங்கே ஒன்று தப்பு நடக்க தான் செய்யும். இந்த கோவையில் கூட பார்த்திங்கன்னா ஒரு மாணவர் அடித்து கொல்லப்பட்டார், இந்த போதை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு. அது எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் கேட்கும்போது அதுக்கு உடனடியாக பேச அனுமதிச்சிருக்கலாம், அதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கலாம். ஏன் ஊடகங்கள் அதை பெரிய அளவில் பேசலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது வந்து. ஏன்னா இன்றைக்கி கடந்த ஆட்சியில் மிகப்பெரிய சவாலாக, மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்ததே பார்த்திங்கன்னா இந்த போதை தான். அதை எங்கள் அண்ணன் வந்து அதை ஒழிச்சிட்டு வார்ப்பா. இப்போ வரைக்கும் சாலிடாக சொல்லிட்டு, என் தம்பி வந்தா, என் மகன் வந்தா இருக்காதுங்க. அப்படி வந்து போன இதில் புறையோடி போயிருந்தது போதை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் எடுத்து தடுத்துருங்க. ஒரு பெரிய சண்டையே நடந்திருக்கு. யாரெல்லாம் இந்த போதைப் பொருளை இது பண்ணியிருக்காங்கன்னு வந்து ஒருத்தவங்க இன்ஃபார்மராக சொல்லியிருக்கிறான், அவனை காட்டி கொடுத்துருக்காங்க. அதை தடுத்துருக்கலாம், அதை பேச அனுமதிச்சிருக்கலாம், அதுக்கான காரணங்களை சொல்லியிருக்கலாம். அதை இருட்டடிப்பு செய்ய வேண்டாம். மிக முக்கியமாக இந்த ஆர்பி உதயகுமார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அடியோடு ஒழிக்க நினைக்கிற அந்த டவுசர் பையன்,
என்ன வார்த்தை, நான் மேற்கொண்டதை சொல்ல விரும்பலை. டவுசர் பையன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படியே, அதாவது எம்ஜிஆர் அவர்களோ ஜெயலலிதா அவர்களோ உயிரோடு இருந்திருந்தால் அவங்க கூட இந்த அளவுக்கு கொந்தளிக்க மாட்டாங்க பொழுது. அப்படி கொந்தளிச்சு, என்ன வார்த்தை இது வந்து டவுசர் பையன் அப்படின்னு. போன முறை நீங்கள் இது மாதிரிலாம் கேட்டீங்களா? அப்போ என்ன உங்களுக்கு வந்து டவுசர் பையன் மக்கள் சொல்லட்டுமே. அப்படியாப்பட்ட ஒரு வார்த்தையை பேசி கோபத்தோடைய அதிமுகவே இவர் தான் கட்டி காப்பாற்றுற மாதிரி. ஏங்க அதிமுக வந்து என்ன விஜய் இறங்கி ஒவ்வொருத்தராக பிடிச்சி வாங்க 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 வாங்கன்னு இழுத்துக்கு நான் வந்தார். உங்கள் கட்சியில் கோளாறு, உங்கள் கட்சியில் அடிதல், உங்கள் கட்சியில் உட்கட்சி பூசல், வெளியே ஒவ்வொருத்தராக பிச்சுன்னு ஓடி வந்துட்டாங்க. மிக முக்கியமாக மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார வைத்து முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்தா அவரே போய் எதிர்கட்சியில் போய் உக்காந்துக்கிட்டு படத்தை, ஸ்டாலின் படத்தை பேக்கெட்டில் வச்சுக்கின்னு அவர் முழு சந்திரமுகி மாதிரி முழு திமுக காரணம் மாறிட்டார். எவ்வளோ பெரிய, நீங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் யார் 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 அப்படின் பொழுது அவருடைய பேர் ஓபிஎஸ் பேர் இருக்குல்ல, அங்கே போய் உங்களுக்கு திட்டுறதுக்கு, அங்கே போய் இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து முதல்வரை வந்து கண்டமேனிக்கு கீழ்த்தரமான சொற்களை பயன்படுத்தி அப்புறம் பேச வேண்டியது, அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பேசக்கூடாதா, பேச்சு சுதந்திரம் கிடையாதா? பேச்சு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குது, எழுத்து சுதந்திரம் இருக்குது. அது ஒரு எல்லை வரைக்கும் தான். எல்லை மீறி போனால் யாகரா அந்த எல்லையை வந்து அந்த பவுண்டரியை அனுமதிக்கிறார்ல. அதுக்கு முன்னாடி அந்த பவுண்டரி வந்து என்ன சொல்கிறது, கிரிக்கெட் மேட்சுக்கான பவுண்டரி இருக்கு இல்லைங்களா? அப்போ வந்து ஒரு ரன் அடிக்கிற அளவுக்கு தான் அந்த பவுண்டரி இருந்தது. இப்போ நீங்கள் 6 அடிக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் 6 தாண்டி நீங்கள் போய் பேச ஆரம்பித்த உடனே தான் நீங்கள் வந்து போடுங்க, வழக்கு பதிவு போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது உடனே கொந்தளிக்கிறது, அதுக்காக தாறுமாறாக பேசுறது. இதெல்லாம் தாண்டி மிக சிறப்பான ஒரு ஆட்சியை சிஎம் விஜய் தருவார் என்று சாமானிய மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை தருவார். அவரும் தெளிவாக தானே இருக்கிறார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.